வணக்கம். என் பேர் கீர்த்தனா. நாம் தமிழர் கட்சி சார்பா இன்னைக்கு வேளச்சேரியில் வந்து தண்ணீர் பந்தல் திறந்து வச்சுருக்கோம். வருகின்ற 26 சட்டமன்ற எலெக்ஷனில் நான் தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து வேளச்சேரியில் போட்டியிட போகிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற தேர்தலையும் வேளச்சேரியில் வந்து போட்டியிட்ருக்கேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி அப்படியே தான் இருக்குது. இன்னும் எதுவுமே தீர்வு காணாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் வந்து இப்போ இருக்க அரசு நிறையா கோரிக்கைகள் இங்கே இருக்க வேளச்சேரிக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே இன்னும் பூர்த்தி செய்யலை. இங்கே இருக்க ஏரிகளை வந்து ஒழுங்காக தூர்வார செய்யலை. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து மக்கள் பல அவதிகள் படுறோம். அதோட பார்த்தீங்கன்னா சாலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கங்கே வந்து போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக அந்தளவுக்கு இன்னும் சாலையெல்லாம் சரியாகவே இன்னும் சீரமைக்கலை. அங்கங்கே தோண்டி போட்டு எதுவுமே ஒழுங்காகவே சீரமைக்காமல் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டியில் வந்து ஒரு இதை உருவாக்கி அதை வந்து இங்கே இருக்க ஏரிகளை வந்து அந்த கழிவுகளை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து முன்னெடுத்து நாங்கள் வர தேர்தலில் வந்து மக்களை சந்தித்து வாக்குறுதிகளை வந்து இன்னும் பலப்படுத்துவோம். நீங்களே கண்ணால் பார்க்குறீங்களே, எந்த ஒரு வாக்குறுதியும் இன்னும் இது பண்ணல. இன்னும் நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. அது மாதிரி எய்ம்ஸ் கொண்டு இது பண்ண சொன்னாங்க. எதுவுமே இன்னும் இது பண்ணல. இருக்க மக்களுடைய வசதிகளே இன்னும் அடிப்படை வசதிகளும் இன்னும் அவங்க வந்து சரிபட மக்களுக்கு தரல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும். அது எப்பயுமே எங்கள் கட்சியில் சொல்கிறது தான். அது இன்னும் பூர்த்தி செய்யாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிழக்கு வழிச்சாலை, இங்கே வேளச்சேரி, இங்கெல்லாம் நிறைய இடத்துல வந்து சாலை சீரமைப்பு பண்ணுறோன்னு தோண்டி போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி தோண்டி போட்டு கடந்த 1 வருடமாக அந்த வழியில் தான் மக்கள் போயிட்டு தினம் வந்து சிரமப்பட்டுட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அது குறைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான தேவைகள் பெண்களுக்கு வந்து அவங்க வந்து சுய தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் நிறைய ஊக்குவிப்போம். அவங்களுக்கு பாதுகாப்பு போன்ற இந்த எல்லா வசதியும் நாங்கள் கொண்டு வரதுக்கு முன்னிறுத்துவோம். அது இல்லாமல் இயற்கை வளங்களை வந்து பாதுகாப்போம்ன்றது வந்து நாம் தமிழரோட ஒரு கொள்கை. அது மாநிலத்தளவில் வந்து நம்ம தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை வந்து நாங்கள் வந்து போற்றி பாதுகாப்போம். ஸோ அது வேளச்சேரியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பள்ளிக்கரணை ஏரி அந்த தூர்வாகாமல் இருக்க பிரச்சனை அது எல்லாத்தையுமே முன்னிறுத்தி நாங்கள் கொண்டு செல்வோம்.